வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனையில் தலையிட விரும்பவில்லை என அமித்ஷா பிரத்யேக பேட்டி. இருவரும் பேசி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. தேச விரோதிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களை பாதுகாப்பதாகவும் கர்நாடக தேர்தல் பரப்புரையில் சாடல். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களாக தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். கடலூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் லேசான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் டிக்கெட் விற்பனையின் போது கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். காவலர்கள் தடியடி நடத்திய நிலையில் சாலை மறியல். மகளிரின் இலவச பயணத்தால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு சில தடங்களில் பேருந்துகள் நிறுத்தம். கிராம சபை கூட்டத்தில் தென்காசி ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் பேசியதால் சர்ச்சை. அரசு பஸ் 13ஆம் நம்பர் என்ற பஸ் ஊருக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் அந்த பஸ் வர்றதுக்காக என்ன முயற்சிகள் இருந்தோ அது எனக்கு கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் இப்போ பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம இப்போ பேசி உங்களுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தி கேரளா ஸ்டோரி படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு எதிரான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கேரள உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என அறிவிப்பு. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மாசி வீதியில் விமரிசையாக நடக்கும் தேரோட்டம். பட்டத்து அரசி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருத்தேரை பரவசத்துடன் இழுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். தங்கம் விலை ஒரே நாளில் 728 ரூபாய் உயர்வு. 46,000 ரூபாயை நெருங்குகிறது ஒரு சவரன் விலை. திவால் நோட்டீஸ் கொடுத்த கோ ஃபர்ஸ்ட் நிறுவனத்தின் விமானங்கள் ரத்து. முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தவிப்பு. சேலம் சூரமங்கலம் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. ஃபார்மலின் ரசாயனம் கலக்கப்பட்ட 30 கிலோ மீன்கள் சிக்கியதால் அதிர்ச்சி. கோபிசெட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு தடை விதிப்பு. தங்கலான் படப்பிடிப்பின் போது நடிகர் விக்ரமுக்கு காயம். படப்பிடிப்பில் பங்கேற்க மாட்டார் என அவரது மேலாளர் தகவல். மன்னார்குடி அருகே திருப்பத்தூரில் திருவிழாவில் மின்விளக்கு பொருத்திய போது விபத்து. மின்சாரம் பாய்ந்து 17 வயது சிறுவன். உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தேரோட்டம். தாலியை துறக்கும் நிகழ்வில் ஒப்பாரி வைத்த திருநங்கைகள்.
11வது நாளாக போராடும் மல்யுத்த வீரர்களுடன் PT உஷா சந்திப்பு. வீரர்களின் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். IPL-இல் இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது சென்னை. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது மும்பை. அதிமுக உட்கட்சி பிரச்சினையில் தலையிட விரும்பவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலையொட்டி நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் EPS, OPS இணைவது குறித்து இருவரும் பேசி சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என கூறினார். स्टेट तमिलनाडु की बात करूंगा. आप EPS जी से मिले और जब OPS जी मुख्यमंत्री थे तमिलनाडु के, you had a very good relation with OPS also. Do you foresee these two people coming together and be part of large India? पार्टी का आंतरिक मामला है, हम इसमें पढ़ना नहीं चाहेंगे. उन लोगों ने रिजॉल्व करना चाहिए उसको. पर आप चाहेंगे कि एक मेरा चाहने से क्या होता है, उनकी पार्टी का आंतरिक मामला है, उन लोगों ने रिजॉल्व करना चाहिए. மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தால் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கிராமப்புறங்களுக்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட வாடியூரில் தொழிலாளர் நாளை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்நாபக அந்தோணி, கடந்த 40 ஆண்டு காலமாக தென்காசியிலிருந்து தடம் எண் 13 என்ற பேருந்து தங்களது ஊருக்கு வந்து கொண்டிருந்ததாகவும் தற்போது அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இதனால் 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்பு செல்ல முடியாமல் தற்போது பீடி சுற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன், மகளிர் இலவச பேருந்து திட்டத்தால் போக்குவரத்து கழகத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். இதன் காரணமாக கிராமப்புறங்களுக்கு பேருந்து சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி தடம் எண் 13 பேருந்தை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். 13 நம்பர் பஸ்ஸில் வந்துட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் அந்த பஸ் வர்றதுக்காக என்ன முயற்சிகள் இருக்கோ அது கண்டிப்பாக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ எல்லாமே தெரியும், மகளிர் போக்குவரத்து இலவச பஸ் பெரும்பாலும் பஸ்ஸில் வருமானம் இல்லாத ஒரு கட்சாட்டு ரூட்டில் வர்றபோது நிறைய நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதில் இப்போ பாசிபிலிட்டி இருந்தா நம்ம இப்பொழுது பேசி உங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரனை தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்னும் 1 மாதத்திற்குள் வாடியூர் கிராமத்திற்கு பேருந்து சேவை தொடங்கப்படும் என்றார். ஓகே சார், இப்ப மறுபடியும் அந்த கிராமத்துக்கு பஸ் சேவை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பஸ் சேவைக்கு வாய்ப்பு இருக்குங்க. 1 மாசத்துல ரன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என தமிழ்நாடு அரசுக்கு உளவுத்துறை எச்சரித்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு தீவிரவாத அமைப்புகளில் சேர்க்கப்படுவதை போன்ற கதைக்களத்தை கொண்ட தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு அம்மாநிலத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. மத நல்லிணக்கத்தை போற்றும் கேரள மாநிலத்தில் திட்டமிட்டு பிரிவினைவாதத்தை தூண்டும் முயற்சி என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையாக சாடியிருந்தார். இதனிடையே நாளை மறுநாள் இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் படத்தை வெளியிட்டால் எதிர்ப்புகள் எழக்கூடும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தி கேரளா ஸ்டோரி படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட அனுமதிக்க வேண்டாம் என அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை கோரும் மனுக்களை விசாரிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டுள்ளது. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை திரையரங்குகள் மற்றும் OTT தளங்களில் வெளியிட தடை கோரிய மனுக்கள் தலைமை நீதிபதி DY சந்திரசூட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது சட்டப்பிரிவு 226 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து வழக்குகளிலும் தலையிட உச்சநீதிமன்றம் விரும்பவில்லை என தலைமை நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் 5ஆம் தேதி வழக்குகள் பட்டியலிடப்பட உள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் வழக்குகளை முடித்து வைத்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மீனாட்சியம்மன் மதுரை மாநகரின் ஆட்சியை ஏற்கும் விதமாக கடந்த 30ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. இந்த விழாவின் 11வது நாளான இன்று மாசி வீதிகளில் தேரோட்டம் நடைபெற்றது.
தேரோட்டத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் பிரியாவிடை சமேதராக சுந்தரேஸ்வரரும், சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர். ஹரஹர மகாதேவா என பக்தி முழக்கங்களை எழுப்பியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிவனடியார்களின் பஞ்சவாத்தியங்கள் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்களுக்கிடையே தேர்கள் வலம் வந்தன. தேரோட்டத்தையொட்டி மாசி வீதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்தால் மாசி வீதிகள் கட்டின. மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி என 4 மாசி வீதிகள் வழியாக வலம் வந்த திருத்தேர்கள் நண்பகல் 12:30 மணி அளவில் நிலையை அடைந்தன. மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா நாளை நிறைவடையும் நிலையில் அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் மதுரைக்கு இன்று இரவு 7 மணிக்கு புறப்படுகிறார். வழிநெடுக உள்ள சுமார் 450 மண்டகப்படிகளில் எழுந்தருளும் அழகரை மதுரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நாளை நடைபெறவிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை மறுநாள் அதிகாலையில் தங்க குதிரையில் வீற்றிருந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவிருக்கிறது. இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் சித்திரை தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை 4 மணி அளவில் உற்சவ மூர்த்திகள் மலையிலிருந்து புறப்பட்டு கீழாண்டார் வீதியில் உள்ள தேர் மண்டபத்தில் எழுந்தருளினர். அதன்பின் காலை 6 மணிக்கு மேஷ லக்னத்தில் தேரோட்டம் தொடங்கியது. சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்கள் முழங்க கைலாய வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள் அதிர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 728 ரூபாய் உயர்ந்து 46,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. சர்வதேச தங்கத்தின் விலை நிலவரத்துக்கு தகுந்தபடி இந்தியாவில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வருகிறது. இதேபோல் அமெரிக்காவின் நிதிநிலைகளும் தங்கத்தின் விலையை தீர்மானிக்கின்றன. அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் என்ற வங்கியின் பங்குகள் பெரிய சரிவை நேற்று சந்தித்தது திவாலாகும் நிலைக்கு சென்றுள்ளது. மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தும் என்று அச்சம் எழுந்துள்ளது. இந்த காரணிகளால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. வங்கிகள் திவாலாகிவிடும் என்ற அச்சத்தில் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது முதலீட்டை அதிகரித்திருப்பதால் 1 அவுன்ஸ் தங்கம் சர்வதேச அளவில் $2012 உள்ளது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 728 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து 45,648 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 91 ரூபாய் விலை உயர்ந்து 5,706 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் அதிகரித்து 81 ரூபாய் 80 காசுகளாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1,300 ரூபாய் அதிகரித்து 81,800 ரூபாயாக உள்ளது. கிடுகிடுவென உயர்ந்து வரும் தங்கத்தின் விலையால் நடுத்தர வருவாய் உள்ள மக்கள் தங்கத்தை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டிக்கு டிக்கெட் வாங்க குவிந்த ரசிகர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஐபிஎல் T20 தொடரில் சென்னை மும்பை அணிகள் மோதும் போட்டி வரும் 6ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு முதலே ரசிகர்கள் குவிய தொடங்கினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனைத் தொடர்ந்து காலை டிக்கெட் விற்பனை தொடங்கிய சமயத்தில் வாலாஜா சாலையில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
மேலும் டிக்கெட் கவுண்டர் அருகே ரசிகர்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு சலசலப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ரசிகர்கள் மீது காவல்துறையினர் மீண்டும் தடியடி நடத்தியதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. அண்மை செய்தி. பிரபல நகைச்சுவை நடிகரும் இயக்குநருமான மனோபாலா காலமானார். பிரபல நகைச்சுவை நடிகரும் இயக்குநருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமானார். பிரபல நகைச்சுவை நடிகரும் இயக்குநருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமானார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பல்வேறு படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் திரைப்படங்களை இயக்கிய மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமானார். பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் நடித்திருந்த இயக்குநர் மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 69. நகைச்சுவை நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்த நடிகர் மனோபாலா காலமாகியிருக்கிறார். பாரதி ராஜாவின் பட்டறையிலிருந்து உருவான இயக்குநரான மனோபாலா புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து தன் நடிப்பு பயணத்தை தொடங்கியவர். அவர் உடலறிவால் காலமாகியிருக்கிறார். ரஜினிகாந்த் நடித்திருந்த ஊர்காவலன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குநரும் இவர் மனோபாலா காலமாகியிருக்கிறார். பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் நடித்தவர். பாரதி ராஜா இயக்குநர் பாரதி ராஜாவின் பட்டறையில் இயக்குநராக உருவெடுத்த மனோபாலா பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் நடித்திருக்கிறார். ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் திரைப்படத்தை இயக்கியவர் மனோபாலா என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கிறார், என்ன ஆனது? நடிகரும் இயக்குனருமான மனோபாலா கடந்த 1 மாதத்திற்கு மேலாக உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். அதாவது வயது மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அவருக்கு இந்த உடலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. அவர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருந்தார். அதில் இருந்தே அவருக்கு அந்த உடல்நல குறைவு என்பது அவ்வப்போது இருந்தது. அதற்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில் தான் கடந்த 1 மாத காலமாகவே மிகவும் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அதற்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் அவரை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற அவரை இல்லத்திற்கு அனுப்பியிருந்தார்கள் மருத்துவர்கள். இந்த நிலையில் தான் இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக மனோபாலா காலமாகி இருக்கிறார். இவர் தமிழ் சினிமாவில் முதலில் இயக்குநராக அறிமுகமானார். இவர் ஆகாய கங்கை என்ற திரைப்படத்தை முதலில் இயக்கி இருந்தார். அந்த திரைப்படத்திற்கு கதை எழுதியிருந்தார். அந்த திரைப்படத்தின் மூலமாக அவர் இயக்குநராக அறிமுகமாகி ரஜினிகாந்தை வைத்து ஊர்காவலன் உள்ளிட்ட பல படங்களை பல நடிகர்களை வைத்து இயக்கி இருக்கிறார். அவர் இயக்கத்தில் இருந்த ஊர்காவலன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. லாவண்யா, கோவையை பூர்வீகமாக கொண்ட மனோபாலா திரைத்துறையில் எப்படி நுழைந்தார், எப்படிப்பட்ட ஒரு நற்பெயர் எடுத்திருக்கிறார், அவர் தொடர்பான அந்த திரைப்பயணத்தை நினைவு கூறலாம் செந்தில் ராஜா.
லாவண்யா இயக்குனராக அறிமுகமாகி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட படங்களை அவர் வந்து இயக்கி இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் கமலஹாசனிடம், பாரதி ராஜாவிடம் எல்லாம் வந்து அவர் வேலை பார்த்திருக்கிறார். உதவி இயக்குனராக வேலை செய்து எந்த ஒரு பின்புலமும், சினிமா பின்புலமும் இல்லாமல் திரைத்துறைக்கு வந்தவர். அதன் பிறகு ஒளிப்பதிவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் வந்து பணியாற்றி இருந்தார். அதற்கு பிறகு உதவி இயக்குனராக வாய்ப்பு கிடைத்து பல படங்களில் அவர் உதவி இயக்குனராக பணிபுரிந்து அதற்கு பிறகு சினிமா கற்றுக்கொண்டு இயக்குனராக அறிமுகமானார். மணிவண்ணன் அவருக்கு கதை எழுதி கொடுத்து முதல் படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் திரைப்படங்களை இயக்கி வந்தார். நடிகராக அவர் வந்து 90 காலகட்டத்தில் தான் வந்து உயர்ந்தார். அதாவது இயக்கத்திலிருந்து விடைபெறும் அவர் வந்து நடிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அவருடைய உடல் தோற்றம் மெல்லிதாக இருக்கும். அதை வைத்து அவரை காமெடி இயக்குனராக, இந்த காமெடி நடிகராக வந்து அவரை பல இயக்குனர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் தங்களுடைய திரைப்படங்களில். அதன் மூலமாக ரசிகர்களை மேலும் வந்து சென்றடைந்தார். அதாவது இயக்குனர் என்ற இடத்தில் இருந்த போதிலை விட நடிகராக அவர் வந்து மிகவும் பிரபலமானார். மற்றும் பலரிடமும் வந்து அவர் எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனிதர். இயக்குனர் வினோத்தை அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். அதாவது உதவி செந்தில், நீங்க இணைப்பிருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய தொலைபேசி வாயிலாக தயாரிப்பாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இயக்குனரும் நடிகருமான மனோபாலா காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்கள் பழக்கத்தை நீங்கள் நிறைவு கூறலாம். அவருக்கு பழக்கம் ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம். அவருடைய சிறைப்பறவை படத்தை அவர் இயக்கும் பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பர். பல வருடங்கள், பல சம்பவங்கள் நாங்கள் வந்து இணைந்து இருந்திருக்கிறோம். அது நாங்கள் விஜயகாந்த் சார், நாங்கள் எல்லாரும் ஒரு இதுவாக இருக்கும் பொழுது அவரும் அங்கேயே இருந்தார். விஜயகாந்த் சார் கம்பெனியில் நிறைய படங்கள்லாம் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எளிமையான மனிதர். அவர் வந்து ரொம்ப ஃபிட்டா இருந்தாரு. ஆக்சுவலா எல்லாருமே சொல்லுவோம், எப்படி போய் இவ்வளவு ஃபிட்டா இருக்கேம்பாங்க. அவருக்கு எப்படி திடீர்னு ஒரு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சு போச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயமா ரெக்கவர் ஆயிடுவார்னு நினைச்சோம். பட் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் டைரக்டர். ஷெட்யூல் படி கரெக்டா படத்தை முடிப்பாரு. பாலராஜா சார்ட்டு அந்த பேட்ச்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் டைரக்டர் வந்து மனோபாலா சார். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து பிளானிங் பண்ணுவாரு, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. இஸ் சோ கைண்ட் டு எவரிபடி. அதுக்கப்புறம் காமெடி ஆர்டிஸ்டா வந்து உலகம் பூரா எல்லாரும் மனசுலயும் நிறைஞ்சிட்டாரு. அவருடைய இழப்பு நிச்சயமா எங்களுடைய போன்ற நண்பர்களுக்கு பெரிய இழப்பு, தமிழ் சினிமாவுக்கும் பெரிய இழப்பு. ஏன்னா ரொம்ப ரீசனபிளான சம்பளத்துல எல்லா படங்களுக்கும் இனிமையா நடிச்சு கொடுத்து எல்லாருக்கிட்டையும் எங்கேயுமே பிரச்சனை இல்லாம எல்லாருக்குமே நல்லவரா இருந்தவர் அது மனோபாலா தான். அவருடைய இழப்பு பர்சனலா எனக்கு பெரிய இழப்பு, இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய இழப்பு. ஃபீலிங் வெரி சாரி அபவுட் இட். நிச்சயமாக அனைவருக்குமே, திரைத்துறையினர் அனைவருக்குமே இது ஒரு பெரிய பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது. இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சிவா. இயக்குனரும் நடிகருமான மனோபாலா உடல்நலக்குறைவால் காலமாக இருக்கிறார். இது குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.